சிலோன் அகதிக்கு கட்டி கொடுத்த வீடு இது 2-3 வருஷம் இந்த இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்கள் 3 வருஷம் நாங்கள் வெளியில் இருக்கிறோம். நாங்கள் வாடகையும் கட்ட முடியல, எங்களுக்கு சாப்பிடவும் ஒன்றும் இல்லை. நாங்கள் கேட்குறோம், நாங்கள் அனாதை மாதிரி இருக்கிறோம். எங்களுக்கு தவறு செஞ்சு இந்த வீட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்க, நாங்கள் இருக்கிறக்கு இல்லை பூட்டையாவது நாங்கள் உடைச்சிட்டு வந்து நாங்கள் இருக்கிறோம். பாபா இவ்வளோ பெருப்படி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கெல்லாம் வாடகை கட்ட முடியுமா? இவங்கெல்லாம் சாமானம் அள்ளி வெளியே வீசிட்டாங்க இவங்களை எல்லாத்தையும். ஸ்டாலின் சார் ஓப்பன் பண்ணார் பாருங்க, காரைக்குடி காலேஜ் ஓப்பன் பண்ணார். அந்த நேரம் இதுவும் ரெடி ஆகிருச்சு. சிலோன் அகதிக்கு கட்டி கொடுத்த வீடு இது 3 வருஷம் அன்னைக்கு அவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஓப்பன் பண்ணிட்டு. இந்த இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்கள் 3 வருஷம் நாங்கள் வெளியில் இருக்கிறோம். நாங்கள் வாடகையும் கட்ட முடியல, எங்களுக்கு சாப்பிடவும் ஒன்றும் இல்லை. நாங்கள் கேட்குறோம், நாங்கள் அனாதை மாதிரி இருக்கிறோம். நாங்கள் கேட்குறேன், நீங்கள் ஐயாவுக்கே அனுப்புங்க, ஸ்டாலின் சாருக்கு. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நாசம், பைப்பெல்லாம் உடைச்சிடுறாங்க. இது அப்படியே இருந்தால் என்ன செய்யறது சொல்லுங்கள் பாப்பா. கேட்குறேன், என்ன ஏதுன்னு ஒன்றுமே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பைப்புடுறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. நீ பெருசுன்னு சொல்லி பஞ்சாயத்து வந்துடுது. அதனால தான் நாங்களே கொடுத்தோம். நாங்கள் இத்தனை பேருமே நாங்கள் கேட்குறேன், எங்களுக்கு தவறு செஞ்சு இந்த வீட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்க, நாங்கள் இருக்கிறக்கு இல்லை பூட்டையாவது நாங்கள் உடைச்சிட்டு வந்து நாங்கள் இருக்கிறோம். 3000 ரூபா வாடகை, ஸ்டாலின் போடுற பிச்சை காசை நாங்கள் வாங்கி அப்படியே தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு சாப்பிடவும் இல்லாமல் நான் என் வயசுக்கு நான் வேலைக்கு போகிறேன். கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போய் பாத்திரம் கழுவி சமைச்சு சாப்பாடு கொடுத்து நான் சாப்பிட்றேன். எனக்கு 8000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, அதை கொண்டாந்து தான் நான் சாப்பிட்றேன். நான் கேட்குறேன், எனக்கு வேலை செய்ய முடியல. கேட்குறேன் தவறு செஞ்சு ஐயாவுக்கு காதுக்கு போகட்டும், இதை கொடுக்க சொல்லுங்கள். கேட்குறேன், நாங்கள் இங்கே கொண்டு கொடுத்தா நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க, எங்களுக்கு இயலாத இதுக்கு தான் நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் சொன்னோம். நாங்கள் உங்களோட கோரிக்கை என்னம்மா? எங்களுக்கு கோரிக்கை, எங்களுக்கு வீடை கொடுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு தயவு செஞ்சு வீடு கொடுக்க சொல்லுங்க. அவர் ஐயா கிட்ட அவர் கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு. இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு அவர் அன்னைக்கே கொடுக்க சொல்லியாச்சு. என்ன காரணத்துக்காண்டி இங்க இருக்க தள்ளி போடுறாங்க? என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலப்பா. பாபா இவ்வளோ பெருப்படி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கெல்லாம் வாடகை கட்ட முடியுமா? இவங்கெல்லாம் சாமானம் அள்ளி வெளியே வீசிட்டாங்க இவங்களை எல்லாத்தையும். நாளைக்கு நாங்கள் வாடகை கொடுக்கணும். 10ஆம் தேதி வாடகை கொடுத்துட்டு அப்புறம் 5 நாள் ஆனால் அந்த 5 நாளைக்கும் வாடகை காசு கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? கேம்பில் இருக்க வசிக்கிறோம். நாங்கள் 2.5 வருஷமாக வெளியே எங்களை அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லி கட்டி விட்டுருக்காங்க. இன்னும் வீடு தரல எங்களுக்கு. நாங்கள் 4-5 பிள்ளைகளை வச்சு வளர்த்து கஷ்டப்பட்டு வீட்டுக்காரர் இல்லாமல் எல்லா மக்களும் கஷ்டப்படுறோம். எல்லாம் வசதியான ஆட்களில் 1-2 தான் அப்போ கஷ்டப்பட்டு தான் நல்லா இருக்காங்க. எல்லோரும் சின்ன வயசுலேயே வீட்டுக்காரவங்களை இல்லாமல் இலங்கையிலே விட்டுட்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒன்றுக்குமே வழி இல்லாமல் இருக்கோம். நாங்கள் போய் வீட்டு வேலை செய்து அங்கே வேலை பார்த்து தான் நாங்கள் 4 பேர் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிற செலவோ வீட்டு செலவு எல்லாமே பார்க்குறோம். வாரம் 5000-6000 கொடுத்துட்ருக்கோம். என் மகளுக்கு கேண்டிக்கப்பா இருக்கா. அவளுக்கு 2 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை இருக்குது. வீட்டுக்காரன் சரியில்லை, பிள்ளை 7ஆம் பிள்ளை. அவளுக்கு நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். பார்க்க போனால் என்னையை மட்டும் நான் சொல்ல, எல்லாரையும் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த மாதத்துக்குள்ளே எங்களுக்கு வீடு கொடுத்தே ஆகணும். 10 நாளைக்குள்ள வீடு தந்தே ஆகணும். எங்களுக்கு வாடகை கொடுக்குற வாடகைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியேறிடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு வீடு கிடைச்சே ஆகணும். இந்த 4-5 நாளைக்குள்ள எங்களுக்கு வீடு கிடைக்கணும். இல்லைன்னா நாங்கள் பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும். அதான் எங்களுக்கு பிரச்சனை. ஊரில் 7ஆம் மாதம் 7ஆம் தேதி வந்தோம். சிலோன்லேருந்து வந்தோம். வந்திருந்து இவ்வளோ காலம் இருந்து 90 வந்தோம். 91 எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. 2 பசங்க இருந்தாங்க. 2 பேரும் கல்யாணம் கட்டி என்னை பார்க்குறதும் கிடையாது. இப்போ நாங்கள் தனியாக தான் இருக்கேன். வாடகை வீடு பிடிச்சி அவங்களும் வீட்டெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க. வீடு வேணும்னு பிடுங்கிக்கிட்டாங்க. இப்போ ஜாமான் அள்ளி தெருவில் போட்டுட்டு நான் தனியாக தான் இருக்கேன். சோறு திங்கிறது கூட ஒரு நேரம் அடுத்தவங்க வீட்டில் தான் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிம்மதியே இல்லை. நான் என்ன செய்ய? நான் கண்ணும் தெரியாது, வேலைக்கும் போக முடியாது. நான் ஒரு பக்கத்தில் ஒரு துணையோடு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அவ்வளோக்கு எனக்கு கண்ணு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலும் ஒரு உதவி இல்லாமல் தான் நான் தனியாக இருக்கேன். அந்தளவுக்கு நான் இதுதான் வீடு கொடுக்க. எனக்கு அதுக்கெல்லாம் எனக்கு வீடு கொடுத்தா நான் என் வீட்டில் போய் நிம்மதியாக கொஞ்சம் தூங்குவேன். ஒரு கஞ்சி ஆட்டேன்னு சொல்லி வாங்கி குடிச்சிக்குவேன். அவ்வளோதான். வீடை விட்டோம்னா எனக்கு வீடு போயிடும். எனக்கு வீடு இல்லாமல் தெருவில் காலம் பூரா இருக்க முடியாது சார்.
அது என்ன காரணத்துக்கு என்னமே தெரியாது சார். கேட்டதுக்கு இந்த தாரேன் அந்த தாரேன் நாளைக்கு தாரேன் திங்கக்கிழமை தாரேங்கிறாங்க. ஒரு எந்த மாதம் முடிவில் சார். எங்களுக்கு இப்படியே வந்து எங்களுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்கள் பார்ப்போம். 2500 3000 கொடுக்கணும் சார். ஒரு நல்லது பொழுது வாங்கி கொடுக்க சாப்பிட கூட எங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. நான் வாடகை வீட்டில் இருக்கேன். எனக்கு கையும் ஒரு காலும் இயலாது. ஆனால் இது ஒரு மகன் இருக்கான். அவனை படிக்க வைக்கிறதுக்கு செலவுக்கு காசு எனக்கு இல்லை. சம்பள காசை வச்சு தான் நான் இது பண்ணேன். வாடகை கட்டுறதா வீட்டு செலவு பார்க்குறா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பிள்ளையும் படிக்க வைக்க நான் அவ்வளோ தூரத்துக்கு நடந்து வர முடியாது என்னால். ஒரு கையும் ஒரு காலும் இயலாது. எனக்கு கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் நான் இது பண்ணுறேன். அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது. எங்கே போனாலும் நடக்க முடியாது என்னால். இப்போ தான் இந்த முடியாமல் கிடந்து இப்போ தான் நான் எழும்பி இருந்திருக்கேன். உங்களோட கோரிக்கை என்னம்மா? வீடு எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கொடுக்க நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வாடகைக்காரங்க இந்த மாதம் கிளம்ப சொல்லிட்டாங்க. எங்கே போய் இருக்கிற எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.